18ஆம் படி கருப்பு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா அந்த 18 மாந்திரிகவாதிகளையுமே கருப்பன் 18 படிகளாக என்ன பண்ணிடுறாருன்னா மாத்திடுறாரு. அழகரை யாருமே வெளியில எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதியின் வடிவாக காட்சி கொடுக்கிறது அழகர் மலையினுடைய சிறப்பு. மற்ற நிலையில் இருக்கக்கூடிய இப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம் இந்த மாதிரி சாந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்திற்குமே சில ஆகம விதிமுறை உண்டு. ஆனா தமிழ் மொழி பேச தெரிந்து நமக்கு தெரிந்த மொழியில் கருப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே அடுத்த கணமே வந்து எழுந்தருளல் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா இந்த 18ஆம் படி கருப்புக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரார்த்தனை, தன்னுடைய எதிரிகளுடைய தொல்லை நீங்க என்ன பண்றாங்கன்னா கருப்பனுக்கு மிகப்பெரிய அருவாள் இந்த மாதிரியான விஷயத்தை இரும்பால் செய்து என்ன பண்றாங்கன்னா தானம் அளிப்பது அந்த ஊரினுடைய வழக்கமாக இருக்கிறது. இப்போ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருப்பனை வழிபடுவதனால் என்ன பலன்? தலங்கள் வந்து மூடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 18ஆம் படி கருப்பர் பாத்தீங்க அப்படின்னா கதவு மூடியே தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா சார் அப்படின்றதுக்கு? அதாவது காரணம் என்னன்னா அங்க கருப்பன் வந்து 18 விதமான உச்சபட்ச, ஏன்னா தெய்வத்தையே நகர்த்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு கொடிய தன்மை உள்ளவர்களை 18 படிகளாக்கி அதன் மேல் அமர்ந்திருக்கார். அப்ப அது திறக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க. இப்போ இதுக்கு முந்தின எபிசோட் வந்து நம்ம போட்டிருந்தோம். அழகர் கோவிலோட சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருந்த பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவங்க தான். அவங்க கிட்ட இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இதே அழகர் கோவிலில் தாங்க 18ஆம் படி கருப்பரும் இருக்காரு. இந்த அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பர் எப்படி வந்தாரு அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தி சாயி நமஹ. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கமா சார். இதுக்கு முந்தின எபிசோட்ல நீங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அழகர் கோவிலை பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அங்கேயே வந்து 18ஆம் படி கருப்பரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எப்படி 18ஆம் படி கருப்பர் வந்தாரு, அதுக்கான வரலாறுகள் நம்ம நேயர்களுக்காக. அதாவதுமா அந்த முந்தைய பதிவிலே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்களிலேயே ரொம்ப அழகிய பெருமாள் வந்து இந்த வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கல்லழகர். இந்த கல்லழகர் அப்படின்னு அந்த அழகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய மன்னன் அவருடைய அழகுல மயங்கி தன் நாட்டிற்காக அந்த அழகருடைய சிலையை கடத்திட்டு போறதுக்கு என்ன பண்றாருன்னா முயற்சி பண்றார். ஒரு சாதாரணமான மானிட பிறப்புகளை வைத்து என்ன பண்றாருன்னா அந்த சிலையை அப்புறப்படுத்துறதுக்கு நினைக்கிறார். ஆனா அழகர் ஒரு இன்ச் கூட என்ன பண்ணலன்னா நகரல. அப்ப என்ன அப்படின்னா அந்த இடத்துல அழகருடைய சக்தியை வந்து அவர் என்ன பண்றாருன்னா மெய் மறந்து போகிறார். இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா அவருடைய நாட்டில மாந்திரீக சித்துக்களில் பெரிய ஆட்கள் அதர்வன வேதத்தை படித்த ஒரு 18 மனிதர்களை என்ன பண்றாருன்னா மாந்திரிகவாதிகளை கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் மலையில இறக்குறார். இந்த அழகர் மலையில இந்த மாதிரி இந்த நம்மளுடைய அழகர் திருடு போக போறாரு அப்படின்றத அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பட்டர்கள் முன்கூட்டியே சதித்திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா உணர்ந்துட்டாங்க. இப்ப மதுரை மாவட்டத்தினுடைய காவல் தெய்வமாக விளங்குபவர் யார் அப்படின்னா கருப்பன் தான். அந்த மதுரை மக்களுடைய வழிபாடு அப்படின்றது, ஏன்னா மதுரை அப்படின்றது ஒரு போருக்கும் சத்திரிய குணத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊர். அங்க வந்து நம்ம சாத்வீக வழிபாடு அப்படின்றத பெரிதாக பார்க்க முடியாது. எங்க திரும்பினாலும் வந்து கருப்பன், முனீஸ்வரன், அசைவ படையல் இப்படிப்பட்ட நிலையில உடல் உழைப்பு, விவசாயம் இது போன்ற தொடர்புலதான் அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதிகமா தன்னுடைய செல்வ நிலையை உயர்த்துறாங்க. சோ அந்த மக்கள் ஒவ்வொருவருக்குமே தன் வீட்டினுடைய முன்பகுதியில் கருப்பன் நின்று தன் வீட்டை காவல் காப்பதாக நம்பிக்கை. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ராஜகோபுரத்தின் வழியாகத்தான் என்ன பண்ணியாகும் அப்படின்னா அந்த சிலையை வந்து திருடிட்டு வந்து ஆகணும். இப்ப இங்க என்ன நிர்பந்தம் நடக்கிறது அப்படின்னா அந்த பட்டர்கள் அவர்களால் கூட எதுவுமே செய்ய முடியாத நிலைகள் ஏற்படுகிறது. அப்போ ஊர் மக்களுடைய துணையோடு அனைவருமே யாரை அழைக்கிறார்கள் என்றால் 18ஆம் படி கருப்பை அழைக்கிறார்கள். அந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்ற பெயர் எப்படி வந்ததுன்னா ஆக்சுவலி அவர் கருப்பு சுவாமி மட்டும்தான். ஆனா 18ஆம் படி கருப்பு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா கரெக்டா இந்த நிகழ்வு வந்து ஆடி மாத பௌர்ணமி தினம். இந்த நிகழ்வு நடக்கிற தினம் என்பது என்ன? ஆடி மாத பௌர்ணமி தினத்துல இது நிகழ்கிறது. அப்போ இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த 18 மாந்திரிகவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 18 மாந்திரிகவாதிகளையுமே கருப்பன் 18 படிகளாக என்ன பண்ணிடுறாருன்னா மாத்திடுறாரு.
ஸோ அந்த 18 படிகளாக மாற்றி அழகரை யாருமே வெளியில எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதியின் வடிவாக காட்சி கொடுக்கிறது அழகர் மலையினுடைய சிறப்பு. ஏன்னா இந்த இடத்துல 18ஆம் படி கருப்பு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஜோதி வடிவமாகத்தான் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அங்க உருவ வழிபாடு அப்படின்றது கிடையாது. அப்போ 18 மாந்திரிகவாதிகளை படிகளாக்கி அந்த படிகளின் மேல் நின்று ஆட்சி செய்யக்கூடிய ஜோதி வடிவமாக அங்க யார் இருக்கிறார்னா இந்த கருப்பன் இருக்கிறார். இந்த தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா இந்த நிகழ்வு நடந்ததுன்றது ஆடி மாத பௌர்ணமி. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி வரும் பொழுது அந்த ராஜ கோபுரத்தின் கதவு திறக்கப்படும். திறந்து அந்த 18ஆம் படியில் 18 ஜோதியின் வடிவாக கருப்பன் காட்சி கொடுக்கத அந்த ஊர் மக்களே வியப்பாக பார்ப்பார்கள். இது வந்து கண்கூடாக நடந்த ஒரு உண்மை. ஏன்னா மற்ற நிலையில் இருக்கக்கூடிய இப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம் இந்த மாதிரி சாந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்திற்குமே சில ஆகம விதிமுறை உண்டு. ஏன்னா விதிமுறைக்கு உட்பட்டால்தான் இங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர்களுடைய எழுந்தருளல் நடக்கும். ஆனா தமிழ் மொழி பேச தெரிந்து நமக்கு தெரிந்த மொழியில் கருப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே அடுத்த கணமே வந்து எழுந்தருளல் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா இந்த 18ஆம் படி கருப்புக்கு இருக்கிறது. அதனால வந்து எந்த இன்னலிலும் இந்த தெய்வம் நமக்கு என்ன பண்ணும்னா துணை புரியும். அப்போ இந்த இடத்துல அழகர் தன்னையும் தன் ஊர் மக்களையும் பாதுகாத்ததினால் தனக்கு என்ன பூஜையினுடைய மகிமை இருக்கிறதோ அதே பூஜைக்கு இணையான விஷயத்தை உனக்கும் அங்கு தருகிறேன் என்ற வாக்குறுதியை அளித்து இன்னைக்கு அழகருக்கு அங்கு என்ன செய்யப்படுகிறதோ அதற்கு இணையான பூஜை வழிபாடுகள் அங்கு கருப்பனுக்கும் செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதனால யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிக பயத்திற்கு அதிகம் உட்பட்டவர்களோ அவர்கள் எல்லாம் 18ஆம் படி கருப்பை தரிசித்து அவருடைய பிரசாதமாக என்ன தரப்படுகிறது என்றால் சந்தனம். அந்த கதவை பார்த்தீங்கன்னாவே நிறைய சந்தனம் தெளித்திருப்பார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்றது அது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சிறு துவாரத்தின் வழியில முதல்ல தரிசனம் கொடுத்தாங்க. இப்ப அது கூட இல்லை, ஏன்னா நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு மட்டும்தான் நம்ம கருப்பனாக என்ன பண்றோம்னா வழிபடுவோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரார்த்தனை, தன்னுடைய எதிரிகளுடைய தொல்லை நீங்க என்ன பண்றாங்கன்னா கருப்பனுக்கு மிகப்பெரிய அருவாள் இந்த மாதிரியான விஷயத்தை இரும்பால் செய்து என்ன பண்றாங்கன்னா தானம் அளிப்பது அந்த ஊரினுடைய வழக்கமாக இருக்கிறது. இப்போ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருப்பனை வழிபடுவதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த வியாபாரம் அப்படின்றது மதுரைக்கு அழகு இல்லையா? ஏன்னா நீங்க ஒரு ஊரே நகை கடையா இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வியாபாரத்தில் எதிரிகளால் சிக்கல் ஏற்பட்டால் அதே போல மதுரை மக்கள் எல்லாருக்கிட்டையுமே மண் வசியம் நிறைய இருக்கும். மண் வசியம் அப்படின்னா நிறைய பெருநிலக்கிழார்கள் இருப்பார்கள். இந்த நிலபுலன்கள்ல சிக்கல் ஏற்பட்டால் அதிகப்படியான நோய்வாய்ப்படும் பொழுது அங்க நம்ம 18ஆம் படி கருப்பினுடைய அந்த சந்தன பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை 48 நாள் நீரில் கரைத்து குடித்து வர எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் நீங்கும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நோயும் நீங்கும். அப்போ காரணம் புரியாத நோய்க்கு, அதாவது பிறவி வினையால நமக்கு எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு நிவாரணம் கிடைக்காது, எவ்வளவு நம்ம கடவுளை கும்பிட்டாலும் மனசுல ஒரு அமைதி இருக்காது. அந்த அமைதியை 18ஆம் படி கருப்பு அருள்கிறார். அப்ப வியாபாரத்தை குறிப்பவன் புதன் வடிவாக சுந்தரராஜ பெருமாள் இருக்கிறாரு. ஓகேவா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுந்தரராஜன், வரதராஜன் 2 பேருமே அவருக்கு பொருத்தமுள்ள பெயர் தான். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பை நம் வணங்குவதன் மூலம் நம்ம கிட்ட எந்த ஏவல், பில்லி, சூன்யம் எதுவுமே நெருங்காது. ஸோ இவரை ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பௌர்ணமியில் பொங்கலிட்டு ரொம்ப சிறப்பா வழிபடுறாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சிறப்புகள். அப்ப எப்படி எதிரியை அடக்குனாரோ கருப்பன், அது போல நம்ம வாழ்க்கையில எது எல்லாம் எதிரியாக இருக்கிறதோ அது கருப்பனிடம் சென்றால் அடக்கப்படும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது இப்போ பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்தலங்கள் வந்து மூடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 18ஆம் படி கருப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கதவு மூடியே தான் இருக்கும். எந்த பூஜை புனஸ்காரங்களும் சிலைகளுக்கு பண்ண முடியாது, அங்க சிலையும் இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா சார்? இந்த ஒரு வருடம் கதவை நான் பூட்டி தான் வச்சிருப்பேன் அப்படின்றதுக்கு அதாவது காரணம் என்னன்னா அங்க கருப்பன் வந்து 18 விதமான உச்சபட்ச, ஏன்னா தெய்வத்தையே நகர்த்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு கொடிய தன்மை உள்ளவர்களை 18 படிகளாக்கி அதன் மேல் அமர்ந்திருக்கார். அப்ப அது திறக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களால் என்ன ஆகும்னா மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என்ற நோக்கத்தோடு அந்த கதவு என்ன படப்படுகிறதுனா அன்றோடு மூடப்படுகிறது. இன்னொன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய தமிழருடைய மரபுல காவல் தெய்வம் அப்படின்னாலே அதற்கு உருவ வழிபாடே கிடையாது. அது வந்து கொஞ்சம் மேன்மை அடைந்து கட்டப்பட்டதுதான் அந்த சுதை சிற்பங்கள் எல்லாம். காவல் வழிபாடுன்னு நீங்க ஆதி காலத்துல எந்த கோவிலை போய் பார்த்தாலும் ஒரு சிறு கருங்கல் இருக்கும், அப்படி இல்லைன்னா அருவாள்.
இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வடிவமாக சொல்லப்படுகிறது. ஆகையினால இந்த ஆலயத்தில் உருவ வழிபாடு அப்படின்றது ஜோதியின் அடிப்படையில் தான் கருப்பன் காட்சி கொடுப்பதாக நம்பிக்கை. ஆகையினால் அங்கு உருவ வழிபாடு என்பது கிடையாது. அது அடைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் அந்த மாந்திரிகவாதிகளின் மேல் அழகர் நின்று ஆட்சி புரிகிறார். அவர்களை வெளியே விடல. அவர்களை வெளியே விட்டா திரும்பவும் இந்த மாதிரி இன்னல்கள் ஏற்படுமோ அப்படின்றதுக்காக வருடத்திற்கு ஒரு முறை கருப்பனுக்கென்று அதிகப்படியான சக்தி வரக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமியில் அவருடைய சன்னதி கதவு திறக்கப்பட்டு மூடப்படுகிறது. இதுதான் அதனுடைய இயல்பு. ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த கதவு திறந்திருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே போய் வழிபடுறது ரொம்ப நிச்சயமா நடக்காத காரியம் இல்லையா? அப்போ மத்தவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? அதாவதுமா உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லாருமே போறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு நாள்ல தமிழக கூட்டமே அங்கதான் நிற்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி அறியாதவர்கள் யாருமே போகாம இருப்பாங்களான்னு தெரியல. இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு மூச்சு விட முடியாது மதுரையில. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பெருசா இருக்கும். ஆனா அன்னைக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப நீண்ட நாள் பிரார்த்தனை இருப்பவர்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதுல வந்து என்ன பண்ணலாம்னா எந்த தப்புமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா எப்ப அழகர்கிட்ட போனாலும் அந்த சந்தனத்தை மட்டும் நீங்க அவரோட இடத்துல வாங்கினாலே அந்த ஒரு நாள் இல்ல 100 நாள் போனாலும் அந்த பலன்ல எந்த மாறுபாடும் இருக்காது. ஏன்னா இந்த கருப்பன் அப்படின்றதினுடைய அடையாளமே மதுரை மட்டும்தான். அந்த மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோவில்ல மட்டும்தான். அதனால அங்க போயிட்டு நீங்க எந்த நாள் வேணாலும் தரிசனம் பண்ணலாம். அன்னைக்குதான் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனா அங்க போகணும். அங்க போனாதான் நிறைவு இருக்கும். அங்க பொங்கலிட்டாதான் நிறைவு இருக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து நீங்க சொல்லும் போதே வந்து மெய் சிலிர்க்குது 18ஆம் படி கருப்பர் பத்தி. நம்மளுடைய நேயர்களுக்காக 18ஆம் படி கருப்பர் பத்தி நிறைய விஷயங்களை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.